வாங்க எது எப்படி இல்ல கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலி எங்க மாமியாரோட ரெசிபி, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது ரொம்ப பிடிச்சனால நானும் இதே சட்னியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குயிக்கா செஞ்சிடலாம். ஒரு 4 இன்கிரீடியன்ட் தான். நான் வந்து அதுக்கு வந்து ஒரு கையளவு கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அதுல கால்வாசி அளவுக்கு தேங்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல விருப்பம் இல்லைன்னா கூட அப்படியே அரைக்கலாம். பட் இது சேர்த்துனாதான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு கட்டை அளவுக்கு புளி போதும். இது போதும் இந்த சட்னிக்கு. நான் கொஞ்சமா ஊற வச்சது அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி வணக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். இது எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாயை வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயை டைரக்டா ஆட் பண்ணோம்னா ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும். நான் அதனால எப்பயுமே வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, இது இப்ப நல்லா வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இது கூட நான் வந்து இந்த கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சுருங்க வதக்கணும். கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிட்டு ரொம்ப ஹைல வச்சிட வேண்டாம். டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் சட்னி ஸ்மெல்லே மாறிடும். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா சுருண்டு வரும். நான் உங்களுக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா சுருள வதங்கி வந்திருக்கு. நாங்க இதை வீட்டுல பச்சை சட்னின்னு தான் கேட்போம். ஏன்னா வந்து அவ்வளோ கிரீனிஷா இருக்கு. பாருங்க, இந்த கலரே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். டேஸ்டும் அதை விட சூப்பரா இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிடும் போது நான் இந்த தேங்காயை உள்ள ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே இருந்தா போதும். ஏன்னா தேங்காய் டேஸ்ட் மாறிடும் ரொம்ப வதக்கணும் அப்படின்னா. இந்த சட்னிக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இமீடியட்டா தோசை இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும். துவையல் மாதிரினா நம்ம வந்து கடலைப்பருப்பு எல்லாம் வச்சு அரைக்கணும். இப்போ இது கூட பொட்டுக்கல்லையும் உள்ள போட்டுட்டு நான் வந்து பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணி வச்சிட போறேன். அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துடலாம். பாருங்க, இப்ப இது ஆறிடுச்சு. நான் மிக்சியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இத சட்னிக்கு தேவைக்கேற்ப நீங்க தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. தண்ணியா வேணும்னா கொஞ்சமா ஊத்தி அரைங்க. ஃபர்ஸ்டே நிறைய ஊத்திட்டா அந்த பருப்பெல்லாம் எல்லாமே அரையாது. நான் வந்து இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க தேவைக்கேற்ப ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் தருன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு தாளிச்சு கொட்டாம அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன். புளி எச்சா போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் தாளிச்சு கொட்டாம அப்படியே தான் வந்து சாப்பிட போறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப சூப்பரான சட்னி குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப வந்து கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. மனமும் சூப்பரா இருக்கு. சுட சுட இட்லியோட சாப்பிடும் போது பயங்கர டேஸ்டியா இருக்கும். கொத்தமல்லி தழையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால வாரத்துல ஒரு தடவை நாங்க இந்த சட்னியை எடுத்துப்போம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா எது எப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் எது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாய்.